வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. குரூப் 2 எக்ஸாம் எல்லாரும் எழுதி முடிச்சிருப்பீங்க. இனி அடுத்தது அதாவது ஓரளவு கொஞ்சம் நல்ல ஸ்கோர், அதாவது ஒரு 145 150 மேலே வாங்கினவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து அடுத்த குரூப் 2A மெயின்ஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ குரூப் 2A மெயின்ஸ் இது நம்மளுடைய அதாவது லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் கிட்டத்தட்ட 23 பேர் வந்து இப்போ வந்து வேலையில் இருக்காங்க. குரூப் 2A ஆர்டர் வாங்கிட்டு அதில் டாப் 100 ரேங்க்குள்ளே நமக்கு 3 பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ ப்ரூஃப் PDF எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸில் நல்லாவே ரிசல்ட் வந்திருந்து நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில். அதை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து அடுத்த பேட்ச் இந்த அகாடமிக் இயர்க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 டெஸ்ட் மக்களே. மொத்தம் 30 டெஸ்ட் இருக்கும். அதாவது யூனிட் வைஸ் ஸ்பிளிட் அப் டெஸ்ட். இந்த யூனிட் வைஸ் ஸ்பிளிட் அப் டெஸ்ட்னா இப்போ நமக்கு GSல மொத்தம் 5 யூனிட் இருக்குதா? ஸோ GSல 5 யூனிட் இருக்குது. இப்போ ஒரு யூனிட் எடுத்துட்டீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை சிலபஸை 4ஆக ஸ்பிளிட் பண்ணி 4 டெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி யூனிட் வைஸ் ஸ்பிளிட் அப் பண்ணி டெஸ்ட், அடுக்கடுத்து ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். ஸோ இந்த பேட்சில் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி TNPSC ஸ்டாண்டர்டில் இப்போ ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் எல்லாமே இருக்கும். பைலிங்குவல் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். பைலிங்குவல் கொஸ்டின் தான். டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வாட்டி நமக்கு CBTன்னு சொல்லிட்டாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நம்ம கூகுள் ஃபார்மில் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் PDF, ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் PDFும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா 2 டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் முடிஞ்ச உடனே ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்கும், டெஸ்ட் நம்ம அந்த டைமில் மட்டும் தான் எழுத முடியுமா, அதுக்கப்புறம் எழுத முடியாதா அப்படின்னு. இப்போ டெஸ்ட் இப்போ ஒரு டேட் இருக்குது, அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அக்டோபர் 10ஆம் தேதி டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிடும். நீங்கள் எப்போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் அன்னைக்கு அது ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உள்ள எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் உங்களால் அந்த டைமில் எழுத முடியாதுங்க பட்சத்தில் நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க நம்பர் 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 5999 நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கெடியூல் பார்த்துடலாம். உங்களுக்கு இதில் வந்து தனியாக நம்ம மெட்டீரியல்ஸு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த இதில் வந்து நமக்கு நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம். ஏன்னா தனியாக மெட்டீரியல் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து எல்லா கொஸ்டினும் இது. ஆனால் அதே இது நமக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக கொடுத்துருவோம். ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ முதல்ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இது நமக்கு கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இது யூனிட் 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை வந்து 3ஆக பிரிச்சு ஒவ்வொரு GS டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூடயே நம்ம மென்டல் அபிலிட்டியும் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த வாட்டி 50 மார்க் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். 5வது டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் 1 to 4ஓட ரிவிஷன், டெஸ்ட் 1 to 4ஓட ரிவிஷன் டெஸ்ட். இந்த மாதிரி நமக்கு வந்து அதை வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு ஸ்பிளிட் அப் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணிடுவோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட்டும் இது கூட கவர் ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட், அதாவது இதோட நமக்கு அந்த யூனிட் 5 முடிஞ்சு மென்டல் அபிலிட்டி ஃபுல் டாபிக்ஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் யூனிட் 1 and 2வும் மென்டல் அபிலிட்டியும் தனி டெஸ்ட், யூனிட் 3, 4, 5யும் மென்டல் அபிலிட்டியும் தனி டெஸ்ட். அதுக்கு அடுத்தது 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ February 21ஆம் தேதி உங்களுக்கு கடைசி டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும் மக்களே. நமக்கு இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து TNPSCயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு மார்ச் மாதம் மெயின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் மேபி இருக்கலாம், செகண்ட் வீக்கில் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து February லாஸ்ட் வீக்லேயே நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி போயிடலாம். வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காது. கிட்டத்தட்ட 6000 பேர் மெயின்ஸ் எழுத போகிறாங்க. கட்டாயம் வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு சீனியர்ஸோட கைடன்ஸும் நம்ம இதில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கும், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருப்போம். அதில் இந்த ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம். தமிழுக்கான ஸ்கெடியூலும் இருக்கும், இங்கிலீஷ் ஸ்கெடியூலும் இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மக்களே. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.